வணக்கம் டாக்டர். வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணி கூட சில தொடர்பு வச்சுருக்கிறாங்க. ஆமாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஆமாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இந்த கள்ளக்காதல் அல்லது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக நடக்கிற காரணங்கள் வந்துங்க பல வகையில் உண்டுங்க. அதாவது முக்கியமாக 3 காரணங்களில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. முதலாவதாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள டென்ஷன் இல்லைன்னா, அவங்களோட கவனிப்பு வந்து சரியான கவனிப்பு இல்லை. ரெண்டாவது வந்துங்க அவங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் எந்த நேரமும் ஒரு பிரச்சனைகளில் தான் வந்து தீரும். மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்குள்ளார ஒரு 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 உதவி இல்லை, ஹெல்ப்ஃபுல் இல்லை. ஸோ இது வந்து எப்சனாக மாறினுச்சுனாக்கா, இதுக்குள்ளார எப்சனாக மாறினுச்சுனாக்கா பெரும்பாலும் வந்து அவங்க வந்து எபண்டனாக மாறிடுவாங்க. அவங்க மனசில் வந்து ஒரு சஞ்சலங்கள் ஏற்பட்டுரும். அதே மாதிரி அந்த நம்பிக்கை போக போக குறைய ஆரம்பிச்சிடும். இதனால தான் வந்து சில பேர் வந்து என்ன செய்வாங்கனாக்கா, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு வந்து ஆளாகிறாங்க. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து ஒருத்தவங்க பழகும் பொழுது அது வந்து சின்னோடு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பிஹேவியர் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கள, அவங்கள்ட்ட இருக்கிற சில பிரின்சிபல் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, பிளேயிங் வித் த ஃபயர், அதாவது நெருப்பு கூட விளாட்ற மாதிரி ஒரு காலகட்டம் அது. இப்போ இது வந்து கொஞ்ச நாள் தாண்டிட்டாங்கன்னு வைங்களேன். 2வது ஸ்டேஜ்க்கு போகும்பொழுது அது வந்து அவங்களுக்குள்ளார ஒரு உறவு ஏற்பட்டுருச்சுனாக்கா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ரொம்ப சீக்ரெட்டாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதாவது கிராசிங் த லைன் சொல்லுவாங்க. அந்த முதல்ல பிளேயிங் வித் த ஃபயர்லேருந்து கிராசிங் த லைனில் போயிடுவாங்க. ஸோ ஏன் அதுக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கெமிக்கல் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். டொபமைன் சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல். இது வந்து இந்த கெமிக்கல் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ஒரு இன்பத்தை கொடுக்கும், ஒரு மைண்ட் ரிலீஸ் கொடுக்குங்க அவங்களுக்கு. இது வந்து என்ன செய்வாங்கன்னாக்கா, இது 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 ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்களே வந்து எண்ணெயை அதுக்கு ஊற்றி அவங்களே வந்து அந்த ஃபயரை வந்து நெருப்பு அவங்களே வச்சுக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இது. இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்புறம் 3வது ஸ்டேஜுக்கு போகும்பொழுது ஒரு அடிக்ஷன் மாதிரி போயிடுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கால் பண்ணி ஆகணும், ஒரு மெசேஜ்க்கு வெயிட் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு பேசலைன்னா முடியாது, சந்திக்கலைன்னா முடியாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வந்து அவங்களால ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இந்த அடிக்ஷன் வந்துட்டாங்க, இந்த நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா என்ன ஆகுனாக்கா, பெரும்பாலும் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்க்கோ வந்து தெரிய வந்துடும். அது அப்படி தெரிய வந்துருச்சு அப்படின்னாக்கா, இதுதான் கான்ஃப்ளிக்ட் வந்து ஏற்படுங்க. பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட ஆரம்பிச்சிடும். சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா, பிரச்சனை வந்து தெரிய வந்துருச்சுனாக்கா உடனே அந்த நபரை விட்டு அவங்க வந்து விலகிடுவாங்க. அதாவது அந்த லவ் அஃபேர் வந்து பிரேக்கப் ஆயிரும். அல்லது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அது வந்து ரொம்ப அடம் பண்ணி அந்த அஃபேரை வந்து தொடர்ந்து அவங்க வந்து என்ன, சில பேர் வந்து வாக்கு கொடுத்துருப்பாங்க, நான் இது செஞ்சிருவேன், ஒன்று திருமணம் பண்ணிக்குவேன், கல்யாணம் பண்ணிக்குவேன்னு வாக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த வாக்கு வந்து நிறைவேற்றுறதுக்காக ஒய்ஃப்கிட்டே ஹஸ்பண்ட்கிட்டே வந்து அவங்க வந்து பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து பெரும்பாலும் வந்து என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஒரு டிவோர்ஸில் போயிட்டு பிரச்சனைகள் வந்து நிற்குங்க. ஸோ என்கிட்ட வர்ற கேஸ்லாம் வந்து கவுன்சிலிங் கேஸ்லாம் வந்துங்க பெரும்பாலும் வந்து இந்த 2 ஏரியாவில் உள்ளவங்க வருவாங்க. டிவோர்ஸ் பண்ண போகிறவங்களாம் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. சில பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்ட பிறகு கூட கவுன்சிலிங் வருவாங்க. ஸோ எந்த வகையில் நம்ம வந்து கவுன்சிலிங் முறையில் நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு. கண்டிப்பாக வரக்கூடியவங்களுக்கு வந்து நம்மளால் சில கான்செப்ட், சில தியோரிஸு, சில அப்ரோச்லாம் நம்ம பயன்படுத்தி அவங்கள வந்து அவங்களோட முக்கியமாக அவங்களோட தாட் பேட்டர்னை நம்ம வந்து மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நன்றிங்க. நன்றி டாக்டர். நன்றிங்க.